பிரியாமா, மல்லிகாமா, நான் வேப்பிலைய பார்த்திருக்கேன், மாவிலையும் பார்த்திருக்கேன். இது ரெண்டும் என்ன? எனக்கு தெரியும், இது பூளப்பூ, இது ஆவாரம் பூ. சரி, எதுக்காக பிரியாமா இதை ஒண்ணு சேர்த்து கட்டுறீங்க? இன்னைக்கு போகி இல்லையா, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டுறோம். இத கட்டி நம்ம வீட்டு முன்னாடி கட்டி வைப்போம். அதுக்கு பேரு தான் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இது ஒவ்வொன்னுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. மாவிலை காற்று சுத்தப்படுத்தும், வேப்பிலை கிருமி நாசினியா செயல்படும், பூளப்பூ பூச்சிக்கடிகளுக்கு பயன் தரும், ஆவாரம்பூ வயிற்று உபாதைகளை போக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம கட்டுறோம். இதெல்லாம் ஒரு முதலுதவி பெட்டி மாதிரி. அது மட்டும் இல்ல தங்கங்களா, போகி பண்டிகைக்கு ஒரு பழமொழியே இருக்கு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்பனா பழைய பொருட்கள்லாம் கழிச்சுட்டு புதுசா பொருட்கள் வாங்குமா மல்லிகாமா? அப்படி இல்ல தங்கம், பழையன கழிதல்னா நம்ம கிட்ட இருக்க தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள புகுத்துவதா அதனுடைய பொருள். அப்ப இனிமேல் நாங்க நல்லதை மட்டும்தாமா நினைப்போம். நல்லதை அல்லாததை அகற்றிடலாம், நன்மையானதை பெற்றிடலாம், நாம் போகியை கொண்டாடலாம், நாம் போகியை கொண்டாடலாம்.